கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL ஜூன் 9 முதல் 15 வரை பரிச்சார்த்தமாக ஜலான் ராஜா சாலையை பாதியாக மூடவிருக்கிறது. சுல்தான் அப்துல் சமாட் கட்டடத்திற்கு முன்னால் ஜலான் துன்பேரா சந்திப்பில் இருந்து தொடங்கி ஜலான் துவங்கோ அப்துல் ரஹ்மான் சந்திப்பு வரை மூடப்படுவதாக DBKL ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பாதசாரிகளுக்கு ஏற்ற மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட நகர மையத்தை உருவாக்குவதற்கான DBKL-இன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மூடல் அமைகிறது. ஜலான் ராஜாவின் பகுதியளவு மூடல் பாதசாரிகளுக்கு, குறிப்பாக குடும்பங்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரந்த மற்றும் பாதுகாப்பான இடங்களை வழங்கும். இந்த காலகட்டத்தில் வாகனங்களின் சீரான இயக்கத்தை உறுதி செய்வதற்காக போக்குவரத்து மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படும். அவ்வகையில் ஜலான் ராஜாவில் இருந்து வரும் இலகுரக வாகனங்கள் ஜலான் துன்பேராக்கிற்கு வலதுபுறம் திரும்ப அனுமதிக்கப்படும். இருப்பினும் ஜலான் துவங்கோ அப்துல் ரஹ்மான் மற்றும் ஜலான் துன்பேராக்கில் இருந்து வரும் வாகனங்கள் ஜலான் ராஜாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படாது. அம்மாற்றங்கள் தொடர்பில் வாகன ஓட்டிகளுக்கு உதவ திசை அடையாள பலகைகள் வைக்கப்பட்டிருக்கும். அதோடு தளத்தில் அமலாக்க பணியாளர்களும் இருப்பார்கள் என DBKL கூறிற்று. அதே காலகட்டத்தில் சாலை மூடல் காரணமாக GoKL மற்றும் RapidKL, ஹோப் ஆன் ஹோப் ஆஃப் பேருந்து வழித்தடங்கள் தற்காலிக மாற்றங்களுக்கு உட்படும். எனவே பயணிகள் புதுப்பிக்கப்பட்ட பாதை மற்றும் நிறுத்த தகவல்களுக்கு அந்தந்த சேவை வழங்குநர்களிடம் சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகிறார்கள்.